Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது. இந்த ஃபால் சீலிங் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். பெண்டிங் இருக்கிற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூமில் வந்து கிரிட் ஒர்க் மட்டும்தான் வந்து பெண்டிங் இருக்குது. ஏன்னா ஏசியோட கோர் கட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போடணும். அதுக்காக தான் வந்து 2 பாத்ரூம்ஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்கும். இது வந்து 2 BHKனால வந்து எல்லா ஒர்க்கும் ஃபால் சீலிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது. என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம். இது வந்து ஃபுல் பிளைன் ஃபால் சீலிங். நிறைய பேர் வந்து ஃபால் சீலிங் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து டிசைன் வந்து அப்படின்ட்டு நினச்சிக்கிறாங்க. டிசைனே வந்து கிடையாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் ஃபால் சீலிங். அதுலேயும் வந்து ப்ரொஃபைல் லைட், அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 லைட்ஸ் வந்து பிளெயினாக வந்து கொடுத்துக்கலாம். பிரைட்டாக இருக்கும், வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து டியூப் லைட் வந்து போட்ட ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டியூப் லைட் வந்து போடணுன்ற அவசியம் கிடையாது. வெறும் ஃபால் சீலிங் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 4 லைட்ஸ் இல்லை 6 லைட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு 2 லைட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது வந்து கிச்சனில் இருக்கிற ஃபால் சீலிங் வந்து இது. அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் பெட்ரூம். நான் கிட்ஸ் பெட்ரூம் வந்து சீலிங் வந்து காமிக்கிறேன். இது வந்து கிட்ஸ் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன், சென்டரும் பிளைன் தான். ஒன்று வந்து சென்டரில் வந்து லோ ரூஃப் வந்து கொடுத்துருப்போம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும் அதோட ரூஃப். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கோலைட்டை வந்து கொடுத்துருப்போம். சென்டரில் வரதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ தான் கோலைட் வந்து 2 சைடுன்றது வந்து கொடுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து எதுவுமே வந்து இதில் நம்ம பண்ண போகிறது வந்து கிடையாது. இதில் இருக்கிற ஃபேன் ராடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஃபால் சீலிங் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா ஃபேன் ராடு வந்து எங்கே வந்து எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக வந்து நம்ம போட போகிறோம் அப்படின்றது வந்து பிளான் பண்ணிட்டு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து லிவிங் ரூம். இந்த லிவிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த ஸ்ப்ரிங்க்லர் பைப் லைன்லாம் வந்து கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாத்தையும் வந்து ஒரு 23 இன்ச்சஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளெயினாக வந்து போட்டுட்டோம். பிளெயினாக வந்து போட்டுட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் தான் போட்டிருக்கோம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ரூமில் மட்டும் கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் கார்னர்ஸ்லாம் இல்லாமல் ரவுண்ட் கார்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இப்போ ஷார்ப்பாக வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த கர்வ்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பீசஸ்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். ஃபினிஷிங் பண்ணினா கூட நல்லாயிருக்கும். அந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிளைன் பண்ணுறாங்க. பிளைன் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் பார்டர் அந்த மாதிரி வந்து தனியாக காமிக்கணும் அப்படின்னா வாலில் இருக்கிற பெயிண்டிங் வந்து நீங்கள் சைடில் கூட போட்டுக்கலாம். ஒரு ஷார்ப் கார்னர்ஸ் இல்லாமல் ஃபால் சீலிங் ஒரு கர்வ்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். ரொம்ப கர்வ்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஒரு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து சைஸஸ் இருக்கும். அதோட டிஃப்ரென்ஷியேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். கர்வ்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகலாம், கம்மியாகவும் கூட போகலாம். பட் என்னென்னா எந்தளவுக்கு வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்ன்றது வந்து நம்ம திருப்புறோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கர்வ்டாக இருக்கும், சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபினிஷிங்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸ்ப்ரிங்க்லர் பைப் லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா ஃபுல்லாத்தையும் வந்து பிளெயினாக வந்து பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து கோலைட் வந்து கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் பில்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து பண்ணுறாங்க. அந்த பைப் வந்ததுக்கப்புறம் கூட இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து நினச்சிக்கிறாங்க ரொம்ப கீழே வந்துடும் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பேசிக்காக வந்து ஐடியாவே இருக்காது ஃபால் சீலிங் வந்து எவ்வளோ டவுன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு 5 இன்ச்சஸ் வந்து டவுன் பண்ணிங்கனாலே வந்து போதும். பட் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து ஐடியா இல்லாமல் 6 இன்ச்சு 7 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சுலாம் வந்து கீழே இறக்கிடுவாங்க. அது அவங்கவுங்க வந்து இன்டீரியர் வந்து பண்ணுற பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா நானே வந்து ஒரு 5.5 feet கிட்டே இருக்கேன். நான் வந்து இப்படி கை எட்டுறேன் அப்படின்னா எவ்வளோ மேலே இருக்குது. இது வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு ஹைட்டு தான். பட் என்னென்னா ரொம்ப லோயஸ்ட்டாக என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு என்னென்ன தேவை, ஒரு ஃபால் சீலிங் வந்து நம்ம சேனல் வந்து போட போகிறோம், போர்டு போட போகிறோம், எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட். இந்த ஒயர் மட்டும்தான் வந்து வர்றதை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவை. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் சீலிங்கில் வந்து நம்ம டவுன் பண்ணி எடுத்துருக்கோம். தவிர தேவையில்லாமல் வந்து கீழே இறக்கி அதில் வந்து நம்ம இந்த ஒர்க்கில் அந்த மாதிரிலாம் எங்கேயுமே பண்ண மாட்டோம். இதுலேயும் பண்ணலை. ஏன்னா நான் எந்த புது ஃப்ளாட்டுக்கு வந்து போனாலும் கூட அவங்க மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீலிங் வந்து போட்டால் கீழே வந்துடும் அப்படின்ட்டு. மற்றபடி இன்டீரியர் வேறு
இன்டீரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஒரு பெரிய லிவிங் ரூம் இருக்குது அப்படின்னா நம்ம டிவைட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிவைடர் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம டைனிங் வந்து தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த லிவிங் ரூம்ன்றது வந்து தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படியா இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் என்னென்னா எங்களோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தனி ரூம், இது வந்து தனி ரூமாக தான் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி தான் ஒர்க்கே வந்து பண்ணுவோம். ஏன்னா இதுவும் அதுவும் மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி செப்பரேட் ரூம்ஸ் மாதிரி வந்து காமிப்பேன். அதுக்காக செவர்லாம் வந்து கட்ட மாட்டோம். நடுவில் வந்து செப்பரேஷன் வேணும் அப்படின்றதுக்காக வந்து நடுவில் வந்து சாண்ட்லியர் போடுறது. அது அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபால் சீலிங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர், இது அந்த உள்ளே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர், இந்த கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர். இது இந்த கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 நம்ம இன்னர் டு இன்னர் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபால் சீலிங் லெவலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவல்ன்றது வந்து கொண்டு வந்திருக்கும். அந்த இன்சைடில் வர்றது மட்டும் பிளெயினாக வந்து கொடுத்துருக்கும். திருப்பி அகைன் வந்து டவுன் பண்ணியிருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர்ஸ் ஃபால் சீலிங். இது நீங்கள் காஸ்ட் வச்சு கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே ஆகிடும். பட் என்ன ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே ஃப்ளாட்டில் வந்து நான் 2 ஃப்ளாட் வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைடு மட்டும் ஃபால் சீலிங் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து போட்டுட்டு நடுவில் வந்து ஃபால் சீலிங் வந்து போட்டிருக்கோம். பட் ஏன்னா இந்த ஏரியாவில் ஃபால் சீலிங் வந்து போடாமல் நம்ம பட்ஜெட்ன்றது வந்து கம்மி பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா அது வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பைப் லைன்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 8-9 இன்ச்சஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். அப்போ நம்ம ஃபால் சீலிங் வந்து பண்ணும்போது அதோட ஃபால் சீலிங்கோட டெப்த்ன்றது வந்து அதிகமாக இருக்கும். அந்த டெப்த்ன்றது வந்து கம்மி பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சஸ் கிட்ட வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். ஏன்னா அதோட டெப்த்தும் இதோட டெப்த்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன்ன்றது வந்து தெரியும். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து கம்மி பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் அப்படி பண்ணோம். பட் என்னென்னா இங்கேயும் கூட அப்படி தான் பண்ணோம். பட் என்னென்னா ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதோட ஃபால் சீலிங் வந்து டெப்த் இருக்கு இல்லையா, அதோட ஸ்பேஸ் இது வந்து 2 இன்ச்சஸ், அது வந்து 2 இன்ச்சஸ் கேப்போட ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும், வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரே மாதிரி வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு அப்படியே டபுள் காஸ்ட்ன்றது வந்து அதிகமாகவே வந்து ஆகிடும். ஏன்னா இதில் வந்து 2 லேயர்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயர்ன்றது வந்து ஃபுல்லாக போயிடும், ஒரு லேயர்ன்றது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா வரும். இதுவும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். டிசைன் மட்டும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து காஸ்ட்டுன்றது வந்து அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் ஓவரால் இன்டீரியர் வந்து பண்ணும்போது காஸ்ட்ன்றது வந்து டிஃப்ரென்சியேஷன்ன்றது வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபாயர் யூனிட்டில் வந்து பிளெயினாக வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பேஸ் கிச்சன், லிவிங் ரூமோட பாத்ரூம், அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் பெட்ரூமோட பாத்ரூமுக்கு போகிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளெயின். இதில் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து ஒயர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இங்கே வந்து டியூப்லைட் வந்து கொடுத்துருங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ ஒர்க் வந்து பண்ணி இந்த ஒரு இடத்துல வந்து சொதப்பக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து சென்டரில் வந்து ஒரு சின்ன ஏரியா தான் அது. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடிக்கு 4 அடி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், ஒரு 3/4. அதனால் அதில் எதுவுமே காம்ப்ரமைஸ் வந்து பண்ணாமல் ஃபுல் பிளெயினாகவே வந்து கொடுத்துட்டோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஏன்னா மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளெயின் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஃபுல் பிளெயின், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கோலைட் வர மாதிரி வார்ட்ரூப் சைடெலாம் வந்து பிளான் பண்ணி டிசைன்லாம் வந்து பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து வேணான்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபால் சீலிங் வந்து கடைசி வரைக்கும் வந்து கொண்டு போயிருக்கோம். நான் இந்த வியூவில் வந்து ஒரு வாட்டி காமிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் 2 வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து ஃபால் சீலிங் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து போட்டிருப்போம். எதுக்காக லாஸ்ட் வரைக்கும் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா நான் வந்து ஏசி வந்து ஒரு மாதிரி வந்து டிசைன் வந்து சொல்கிறேன். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து யோசிச்சுருந்தாங்க. பட் என்னென்னா நான் சொல்கிற மாதிரி தான் வந்து திருப்பி வந்து இந்த இடத்துல வந்து பண்ணோம். ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து இங்கே ஃபிட் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே வுட் ஒர்க் வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். ஃபால் சீலிங் வந்து ஃபுல் கண்டினியூ பண்ணிக்கங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணால் இடிக்கும், அது கட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். பட் என்னென்னா அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா
ஃபஸ்ட்டு வந்து திருப்பி அங்கேயே வேணான்ட்டார், திருப்பி வந்து இங்கேயே வேணும்னாரு. அதனால் மாற்றி சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன் வந்து அவருக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து கட் பண்ணிட்டோம். இந்த ஃபால் சீலிங் வந்து கட் பண்ணி இந்த எல் ஷேப் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கோலைட்ன்றது வந்து வரும். இந்த ஏரியா வந்து எதுக்காக கட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வுட் பாக்ஸ் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏசியோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வரும். அதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து கோர் கட்டிங் வந்து நம்ம போட போகிறோம். கோர் கட்டிங் வந்து போட்டுட்டு நம்ம பேக்கெண்டில் வந்து ஹோல்ஸ் வந்து போடும்போது அதோட பைப் லைன்லாம் தெரியும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து வுட் பாக்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா அவருக்கு வந்து பேசிக்காக ஐடியாவே இல்லை. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கோலைட்ன்றது வந்து எல் ஷேப்பில் வந்து திருப்பி அந்த ஃபால் சீலிங் வந்து கட் பண்ணிட்டோம். அந்த பீமில் இருக்கிற ஸ்பேஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஏசின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏசி வந்து நம்ம எந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொன்று என்னென்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே. நிறைய கிளைண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போட்டதுக்கப்புறம் வந்து மாற்றி சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து வேணான்னு சொல்கிறது. ஏன்னா அவங்களுக்கும் பேசிக்காகவே ஐடியா இருக்காது. இப்போது இன்டீரியர் வந்து ஒரு மாதிரியாக வந்து சொல்லுவாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஏசி வெண்டர்லேருந்து அவங்க டெக்னீஷியன் வரும்போது வந்து ஒரு மாதிரியாக வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி கிளைண்ட் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும்போது அது போகலாமா இது போகலாமா அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அதுதான் இந்த ரூம்லேயும் நடந்தது. எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம். பட் என்னென்னா ஒர்க்ன்றது வந்து அதிகமாகிடும். அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது கிளைண்ட்டுக்கு வந்து எந்த சைடு போகணும் அப்படின்றது வந்து பேசிக்காக வந்து அவங்களுக்கு தெரியாது. பட் என்னென்னா அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட தப்பு கிடையாது. பட் என்னென்னா ஏதாவது ஒரு சைடு வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் ஒர்க்ன்றது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம வந்து எவ்வளோ இருந்தாலும் கூட யோசிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து திருப்பி எடுக்கிறது போடுறது அந்த மாதிரி யோசிக்கும் போது காஸ்ட்ன்றது வந்து ஃபால் சீலிங் வந்து அது வரைக்கும் வந்து போட்டுட்டு திருப்பி வந்து அது எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது இல்லாமல் என்னென்னா எலக்ட்ரிக்கல் இது வந்து 4 ஸ்கொயர் mm வந்து ஒயர் வந்து போட்டிருக்காங்க பில்டர். நம்ம அதுவே வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க வந்து 4 ஸ்கொயர் mm வந்து போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு கம்மியாக வந்து போடக்கூடாது. அதோட ஈக்குவல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஏசி ஒயர்லாம் இருந்தது. இப்போ ஏசி இந்த இடத்துல வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒயர்ன்றது வந்து நம்ம எதுவுமே டச் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. பட் என்னென்னா அவங்க வந்து கடைசி நேரத்தில் சொல்லும்போது திருப்பி ஒயர் எல்லாத்தையும் இங்கே எடுத்து இதுலேருந்து அந்த சைடு எடுத்து அங்கேருந்து கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வர வேண்டியது இருக்குது. பட் என்னென்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், அங்கே வந்து பைப் வந்து சின்ன பைப் வந்து கொடுத்துருக்கிறதுனால ஒயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இந்த சைடு வந்து ஒயரிங் எல்லாத்தையும் வந்து இந்த சைடு தான் எடுத்திருக்கோம். கண்ட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறிடுச்சு. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கு வந்து நீங்கள் ஏசி எங்கே இருந்தாலும் கூட மாற்றிக்கங்க. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு டார்க் ஸ்பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏசியை வந்து நம்ம கிளைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் கூட அது உங்களோட விருப்பம். பட் ஏன்னா ஒரு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே தான் வேணும்னா இங்கே வந்து போட்டுக்காங்க, இல்லை எனக்கு வேறு இடத்துல வந்து மாற்றுங்கன்னா அதுவே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏசியோட யூனிட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கங்க. புக் பண்ணிக்கிட்டு டெக்னீஷியன் வந்து வர வச்சு இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. இன்டீரியரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது அது ஃபைனலைஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றி பண்ணும்போது வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகும். இந்த மாதிரி வந்து பண்ணாமல் கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 லைட்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு லைட்ன்றது வந்து இதில் கொடுக்க போகிறோம். இந்த 6 லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 கார்னர் வந்து 4 லைட்ஸ்ன்றது வந்து வந்துடும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 லைட்ஸ்ன்றது வந்து வந்துடும். சிம்பிளாக தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லைட் வர மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து இதில் எந்த மாதிரி டிசைன் ஒர்க்ன்றது வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஃபுல் பிளைன் ஒரு லைட் மட்டும்தான் எல் ஷேப்பில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.